ஒரு ஜெபத்தை ரொம்ப கேஷுவலாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவங்களை கரெக்டாக மனப்படமாக சொல்லிடுறோம், கரெக்டாக சொல்கிறோம். எத்தனை பேர் செய்கிறோம்? அதுதான் கேள்வி. அதான் மன்னிப்பே இல்லையே, பழிவாங்குதலில் இருக்குது. எனக்கு இயேசுகிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. பேதுரு காட்டி கொடுத்துருவார், திருப்பி வர சொல்லுவார் எல்லாரையும். உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொல்லி அனுப்புவார், எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு ஒன்று சேர்ப்பார், கேபாவையும் வர சொல்லு அப்படிம்பார். என் சகோதரர்கள் எல்லாரையும் வர சொல்லுன்ட்டு ஸ்பெஷல் இன்விடேஷன் யாருக்குன்னா பேதுருக்கு. என்னென்னா இவங்க எல்லாரோட அதிக கில்ட்டி யாருக்கு இருக்கும்? அவனுக்கு இருக்கும். அப்போ அங்கே போய் சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாரையும் வர சொன்னார், உன்னையும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னார் கேபான்னு சொல்லி. ஸ்பெஷல் இன்விடேஷன். நம்ம ஆக்சுவலாக யாருக்கு இன்விடேஷன் ரொம்ப மட்டமாக கொடுப்போம்னா, எல்லாருக்கும் கொடுத்து நம்மளை காட்டி கொடுத்தவனுக்கு தான் ஒரு மட்டமான இன்விடேஷன் கொடுப்போம். வராமல் தான் நல்லது பண்ணுற மாதிரி. அடுத்து எல்லாரும் வந்துடுவாங்க, வந்த இடத்துல இருந்து திரும்பி போகிற வரைக்கும் ஒரு இடத்துல கூட ஏன்பா இப்படி பண்ணுன்னு அவர் கேட்க மாட்டார். காட்ஸ் ஸ்பிரிட். அந்த தாட் உங்களுக்கு எனக்கும் வந்துருச்சுனாலே பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும். அதாவது சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட நீங்கள் சவுலை எல்லாமே நெகட்டிவாக பார்க்குறீங்கல்ல, சவுலுக்கிட்ட ஒரு அற்புதமான குணம் ஒன்று இருக்கும். அவன் கிங்காக இருக்கிற வரைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் ராஜாவானதுக்காக எல்லாருமே ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. ஒரு கூட்டம் பேலியாளின் மக்கள்னு இருக்கும், ஒரு கூட்டம் அவன் ராஜாவானதை ஒத்துக்காது. அவனா எங்கள் ராஜா அப்படின்னு. அவன் அமைதியாக இருந்துட்டு காது கேளாதவனை போல இருந்தான். அப்படி இருந்துட்டு அன்னைக்கு ஒரு யுத்தம் நடக்கும், அதில் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சு முடித்த உடனே ஒரு குரூப் வந்து சொல்லும், ராஜாவே இவங்கெல்லாம் அவனை எதிர்த்தவங்க, ராஜாவாக இருக்கணும், அவனை வெட்டுங்க அப்படின்னு. உடனே அவன் சொல்லுவான், இன்று கர்த்தர் ரட்சணத்தை கட்டளையிட்ட நாள், இன்னைக்கு ஒரு உயிர் கூட போகக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அனாயிண்டிங் உள்ள ஒரு கேரக்டர் அவன். அவனே தான் தாவீதை பழிவாங்க அலைஞ்சான். இப்படிப்பட்ட மனுஷன் எப்படி வந்து அப்படியே அப்சைட் டவுனாக மாறுறான் பாருங்க. பதவி பொசிஷன் வந்து எப்படி மாறுதுன்னு பார்க்குறோம். இங்கே ஜோசப்போட வாழ்க்கையில் பதவி பொசிஷன் மாறாமல் எப்படி அவனை மெருகத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. நான் சொல்லுவேன், நீங்கள் மன்னிக்க மேலே போயிட்டே இருப்பீங்க, மன்னிக்க போயிட்டே இருப்பீங்க. இன்னும் ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஒன்று சொல்கிறேன். உங்களை உதாசனப்படுத்தினவங்க, உங்களை கேவலமாக பேசினவங்க எல்லாரையுமே நீங்கள் மன்னிக்க முடியுதோ இல்லையோ, ஒரு லெவல் வரைக்கும் மன்னிக்க முயற்சி பண்ணுறோம். ஒரு சிலர் செஞ்சது வந்து ஒரு வடுக்கலாக இருக்கும், மனசில் கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, அவங்க மற்றதெல்லாம் மன்னிச்சிட்டாங்க, அவங்க பேசினது இன்னும் எனக்கு அப்படியே மனசுலேயே இருக்குது அப்படின்னா. உண்மை, அது உண்மை, நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கூட நீங்கள் அவங்கள பற்றி விரோதமாக பேசாமல், அகெயின்ஸ்டாக பேசாமல், ஒருவேளை நீங்கள் அவங்கள பார்த்தா கூட கசப்பாக காட்டாமல் நீங்கள் அமைதி காத்துருங்க, ரியாக்ட் பண்ணாமல் அமைதி காத்துருங்க. அதுவே உங்களை கொண்டு போய் மேலே உட்கார வச்சிரும். அந்த குவாலிட்டியை இன்னும் ஒரு படி தாண்டி நீங்கள் உங்களை மன்னிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது டிஃப்ரெண்ட் லெவல். அதுதான் யோசேப்பு லெவல். அப்போ எந்த லெவலுக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்குது பாருங்க. அதுதான் நான் சொல்கிறேன், அதுதான் கிரைஸ்டோடைய ரிஃப்ளெக்ஷன் நான் சொல்கிறேன். அதனால தான் நம்ம கம்பேர் பண்ணி பேசுகிறோம். அதனால தான் யோசேப்பை மட்டும் கம்பேர் பண்ணுறோம், இந்த கம்பேரிசன் கொண்டாடுறோம். வேறு யாரையுமே இந்த கம்பேரிசன் கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு மன்னிக்கிறது. அவன் சொன்னான், நீ உங்களை காப்பாற்றும்படி கர்த்தர் என்னை முன்னாடி கொண்டாந்தார், நீங்கள் என்னை அனுப்பலைன்றான், நீங்கள் எதுவுமே எனக்கு செய்யலை. அதுதான் கிரைஸ்ட். குத்தினவர்களும் அவரை கண்டு புலமும்படிக்கு அவர் எல்லாரையும் மன்னிச்சு ஒரு அதான் இயேசு கிரைஸ்ட். அந்த சிலுவையில் ஒரு வார்த்தை சொல்வார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இந்த மன்னிப்பு யாரால கொடுக்க முடியும்? ஜீசஸ் கிரைஸ்ட் ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் மன்னிப்பு.